ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். யூஎஸ் உடைய பிரசிடென்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு 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 பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. நிறைய முக்கியமான டிசிஷன் நிறைய முக்கியமான டிசிஷன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து எடுத்திருக்காரு. நிறைய ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்காவை வெளியே வந்து கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக வந்து WHO அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ, தென் வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், பாரிஸ் டீல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து அமெரிக்காவை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவை பாதிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான செயல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து டிவி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இருந்த இல்லீகலாக போன இந்தியன்ஸை நிறைய பேர் வந்து பிடிச்சி கையில் இதெல்லாம் ஹேண்ட் கஃபிங்லாம் பண்ணி இந்தியாவுக்கு வந்து திரும்ப அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அது என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்க, எந்த மாநிலத்திலிருந்து அதிகமான பேர் போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக வந்து யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 104 இந்தியர்கள் வந்து இல்லீகலாக யூஎஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு மாதம் வந்து யூஎஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ் உடைய C-17 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர், இந்த மிலிட்ரியோடைய ஏர்கிராஃப்ட்ல, ஓகேங்களா? ஸோ இந்த மிலிட்ரியோடைய C-17 அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட்ல அவங்கள அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. வெறும் இந்தியர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் மெக்சிகோ சார்ந்தவங்க, ஈக்குவேடர் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க, இந்தியர்கள், இந்த மாதிரி நிறைய நாட்டை சார்ந்தவங்க யாரெல்லாம் வந்து ப்ராப்பரான விசா, ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாம யூஎஸ்குள்ள இல்லீகலா யூஎஸ் பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள போயிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்மியோட C-17 அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணி, இந்த மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல நார்மலா யாரை தான் ஏத்துவாங்கன்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய குற்றம் பண்ணிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கிரைம் பண்ணிருக்காங்க, அவங்கள தான் வந்து இதுல ஏத்துவாங்க. ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஏர்கிராஃப்ட். இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்ல போறதுக்கு எவ்வளோ ருபீஸ் வரும்? இப்போ அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு பிஸ்னஸ் கிளாஸ்ல வர்றது வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட்ல நம்ம வர்றது வந்து 1000 ரூபாய் கிட்ட. ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப காஸ்ட்லியஸ்டான இந்த ஏர்கிராஃப்ட்ல இந்த C-17 அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 104 பேரை, ஓகேங்களா, ஒரு 104 இந்தியர்கள் வந்து அனுப்பிச்சிருக்கேன். இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நிறைய இந்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்தியர்கள் வந்து யூஎஸ்க்கு இல்லீகலா போறாங்க. ஓகேவா? நிறைய இந்தியர்கள் வந்து யூஎஸ்க்கு இல்லீகலா வந்து போறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸ்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மெயினா எங்க உள்ளவங்க போறாங்கன்னா 3 மாநிலத்திலிருந்து, பஞ்சாப்ல, அதுக்கடுத்து ஹரியானா, குஜராத். ஏன்னா இந்த பஞ்சாப் ஹரியானால பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விவசாயம் வந்து இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, மைக்ரேட் ஆகி யூஎஸ்க்கு வந்து போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராப்பரா எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம இல்லீகலா இந்த பஞ்சாப் ஹரியானால இருந்து யூஎஸ்க்கு வந்து போறாங்க. ஸோ எதுக்காக, யூஎஸ்ல வந்து நல்லா அங்க போயிட்டு அப்படின்னா லைஃப் செட்டில்டு அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அங்க வந்து போறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன ப்ராப்பரான விசா வாங்கி ப்ராப்பரான டாக்குமெண்ட் மூலியமா போகாம இல்லீகலா நிறைய விஷயத்துல வந்து போறாங்க. ஸோ அதான் என்ன அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த ரூட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டங்கி ரூட் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு இதுல தான் வந்து போறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸானது. இந்த டங்கி ரூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்க இருந்து இப்போ பஞ்சாப்ல இருந்து ஒரு நபர் யூஎஸ்குள்ள போகணும், இல்லீகலா போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்க. 30 லட்சம் 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரி காசு வாங்கிட்டு ஏஜென்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டங்கி ரூட் அப்படிங்கிற இந்த ரூட் வழியா கூட்டு போவாங்க. ஆக்சுவலா இந்த டங்கி ரூட் அப்படிங்கிறது அந்த பாதையோட பேர். இப்போ டாங்கி ரூட், இந்த டங்கி ரூட் அப்படிங்கிறது டாங்கி ரூட் அப்படிங்கிறதோட ஒரு சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டாங்கி எப்படி ரொம்ப கரண்டு முரடான பாதையில ரொம்ப கடினமா வந்து டாங்கி பயணம் பண்ணும், அதே மாதிரி இங்க இருந்து போகக்கூடிய இந்த மைக்ரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கழுத மாதிரி வந்து மலைகளை தாண்டி, காடுகளை தாண்டி, கடல் தாண்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கூட்டு போறாங்க. அதுக்கு பேர் தான் அந்த டங்கி ரூட் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த டங்கி ரூட் அப்படிங்கிறது என்ன ஒண்ணு இல்ல, இப்போ இந்தியாவில இருந்து போறாங்க அப்படின்னா அவங்கள 4-5 இடங்கள், ஒன்னு ரொமேனியால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐரோப்பா கூட்டு போவாங்க. ஐரோப்பால யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன்ல மொத்தம் ஒரு 26 நாடுகள் இருக்காங்க. இந்த 26 நாடுகளுக்கு வந்து காமனான ஒரு விசா இருக்கு, செஞ்சன் விசா அப்படிங்கிற ஒரு விசா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு விசா வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐரோப்பியன் யூனியன்ல கூடிய 26 நாடுகள் எங்க வேணாலும் வந்து மாறி போய்க்கலாம். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து டைரக்டா ஒன்று ஐரோப்பியன் யூனியன்ல கூடிய ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டு அந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வந்து யூஎஸ் பக்கமோ அந்த நாட்டுக்கு வந்து கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மெக்சிகோ, ஸோ யூஎஸோட பார்டரான மெக்சிகோல, அதே மாதிரி வந்து கனடால, இந்த மாதிரி யூஎஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு நாட்டில் கூட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பனாமா, ஸோ பனாமா கேனல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? பனாமா அப்படிங்கிற நாடு இருக்கு. அங்க இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து திரும்ப கால் மூலியமாவோ இல்ல கப்பல் மூலியமாவோ, அதே மாதிரி சரக்கு கப்பல்கள்லாம் போகும்ல, அந்த சரக்கு கப்பல்கள்
நாடுகள்ல இந்த மனிதர்கள் வந்து கூட்ஸ் மாதிரி இவங்க வந்து ஒரு பொருள் மாதிரி வந்து மூட்டை கட்டி அதுல கொண்டு போறது, இந்த மாதிரியான போறதுக்கு பேர் தான் என்ன, டங்கி ரூட் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப சாதாரண பயணம் கிடையாது. இந்த பார்டர்ல இறக்கி விட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த 105 104 பேர் வந்து வந்திருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எப்படி வந்து நீங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஒரு நாளைக்கு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்து நடப்போம், மலைகளை தாண்டி அதே மாதிரி வந்து காடுகளை தாண்டி நடப்போம். அவங்க போற வழியில எங்களோட ஏஜென்ட் வந்து பணம் கேட்பாங்க, நாங்க வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா உங்களோட பாதி வழியில விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப திடுக்கிடும் கதைகள் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரூட்டுக்கு பேர் தான் டங்கி ரூட் அப்படிங்கிறது. இந்த டங்கி ரூட் வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்குள்ள வந்து போறாங்க. மெயினா இந்த மெக்சிகோ பார்டர் அதே மாதிரி கனடா பார்டர் இந்த மாதிரி போற நபர்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த பார்டர்லயே லாக் பண்ணிடுறாங்க. பார்டர்லயே லாக் பண்ணி அவங்கள சிறையில் வந்து போட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கனடா பார்டர்லயே வந்து லாக் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்க வந்து சிறையில் வந்து போட்டுறாங்க. அப்படி யாரெல்லாம் தப்பி தவறி உள்ள போறாங்களோ அவங்களையும் அமெரிக்காவுடைய போலீஸ் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, வெளிநாட்டு நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்றது. ஏன்னா அமெரிக்கால இந்த மாதிரி மித்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க, இவரோட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கா, வேலிட் விசா இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாம் செக் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணி மீதி பேர் வந்து பிடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ இது வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் இதுல வந்து ஆரம்பிக்கல, போன கவர்மெண்ட்லேயே ஜோ பைடன் இருந்தார் இல்லையா, அப்பவே வந்து 2023 2024 இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப டைட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து இந்த இல்லீகலா மைக்ரன்ஸ் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அமெரிக்காக்குள்ள இல்லீகலா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்கள திரும்ப அவங்க நாட்டுக்கே கொண்டு போய் விடுறதுக்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? சோ இதுல வந்து இந்தியா சார்ந்த மெயினா பஞ்சாப் இப்போ வந்திருக்க 104 பேர்ல 33 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல இருந்தும் குஜராத்ல இருந்தும் வந்திருக்காங்க. மீதி பேர் வந்து ஹரியானா அதே மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்ல இருந்து கம்மியான பேர் தான் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாமே ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஒரு மாசம் வந்து யூஎஸ் வரை சிறையில இருந்துட்டு அவங்கள இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிற்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்டரை தாண்டி இல்லீகலா போனவங்க. இதுல மொத்தம் 96,000 இந்தியன்ஸ். ஸோ 96,000 இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட பிடிபட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2022-23 மட்டும் 2022-23 மட்டும் 96,000 பேர். ஸோ அதிகமா இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் வந்து வரக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து 3வது இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெக்சிகோ. ஸோ மெக்சிகோல இருந்து அதிகமான பேர், மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அதிகமான பேர் வந்து இல்லீகல் உள்ள போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஈக்குவேடர் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ள இல்லீகலா வந்து போறாங்க. ஸோ 3வதா இந்தியாவை சார்ந்தவர்கள். அமெரிக்கால இல்லீகலா போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வரிசையில இந்தியாவர்கள் வந்து 3வது இடத்துல இந்தியர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து மொத்தம் ஒரு 104 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து அமெரிக்கா இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல அம்ரித்சர் இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு யூஎஸ் உடைய C-17 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி ஏர்கிராஃப்ட்ல ஆர்மியோட ராணுவத்துடைய பாதுகாப்புல வந்து எப்படி வந்து ஒரு கிரிமினல் இறக்குவாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்களை கையில ஹேண்ட் கஃபிங் இதெல்லாம் பண்ணி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து இறக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பஞ்சாப் குஜராத் சார்ந்தவங்க அதிகமா வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த நாட்டில் இல்லீகல் மைக்ரன்ஸ் போனாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாக்கே வந்து வேற நாட்டில இருந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்தாங்க அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி தான் வந்து அவங்கள மித்த நாடுகளுக்கு வந்து அனுப்புவோம். அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு வந்து இதனால பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் பிப்ரவரி மாசம் வந்து யூஎஸ்க்கு வந்து போறாரு, இன்னும் 2 வாரத்துல போறாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு மனிதன்மையற்ற செயல், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்படி வந்து இந்தியர்கள் வந்து கையில விலங்கு போட்டு அவங்க வந்து இந்த நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அரசியலும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் நிறைய சர்ச்சைகளான விஷயங்கள் வந்து பண்றா, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற இதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல என்ன டாபிக் வேணாலும் அந்த டாபிக் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அதில் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.